ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா சுண்டல். இந்த ரோட்டு கடைகளெல்லாம் இருக்கிற மசாலா சுண்டல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் அவிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்து நல்லா பெரிய பழுத்த தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து அப்படியே அதில் ஊற்றிடலாம். அதுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு காரத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூளும் இதுக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. தேவை அப்படின்னா கொஞ்சமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவிச்சு வச்சுருக்க அந்த சுண்டல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். மசாலா சுண்டல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுற மெத்தடும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ரெடி பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்குன அந்த ஆனியனை மேலே வந்து டாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழையுமே கூட இது மேலே வந்து நீங்கள் டாப்பிங் பண்ணிக்கலாம். கேரட், மாங்காய் அது கூட இருந்துச்சு அப்படின்னா இது மேலே லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பயங்கர ஹெல்த்தியானது. இது வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சு கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.